வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு மே 13, 2026. தமிழக தேர்தல் முடிவுகள்ல தவேகா 108 இடங்கள் ஜெயிச்சு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க பாஸ். ஆனா இந்த டேட்டாவை தோண்டி பார்த்தா ஒரு அதிரவைக்கும் உண்மை தெரியுது. மேஜிக் நம்பரான 118 விஜய்க்கு இன்னும் வெறும் 10 சீட்டு தான் தேவைப்பட்டது. அந்த 10 தொகுதிகள்ல வெறும் 4649 ஓட்டுகள் மட்டும் அதிகமா விழுந்திருந்தா இன்னைக்கு விஜய் தனி மெஜாரிட்டியோட கெத்தா முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்திருப்பாரு. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த நம்பர் கேம் மேட்டரை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த ஹை வோல்டேஜ் நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். 108 நின்ற சாதனை. அறிமுகமான முதல் தேர்தலையே 108 இடங்களை புடிச்சு 60 வருஷ திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை விஜய் உடைச்சிட்டாரு பாஸ். ஆனா தனி மெஜாரிட்டிக்கு இன்னும் 10 சீட்டு குறைவா போயிடுச்சு. வெறும் 4649 வாக்குகள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல பதிவான லட்சக்கணக்கான வாக்குகள்ல வெறும் 4649 ஓட்டுகள் தான் விஜயோட தனி மெஜாரிட்டி கனவை தடுத்து நிறுத்தியிருக்கு. நூலிழையில் நழுவிய 10 தொகுதிகள். அந்த 10 தொகுதிகள்ல தாவேகா வேட்பாளர்கள் தோற்ற வித்தியாசத்தை பார்த்தா தாவேகா தொண்டர்களுக்கு ரத்த கண்ணீரே வந்துடும் பாஸ். திருக்கோவிலூர் வெறும் 285 ஓட்டுகள், குளித்தலை 579 ஓட்டுகள், பழனி 693 ஓட்டுகள், கோவில்பட்டி 843 ஓட்டுகள், விக்கிரவாண்டி 910 ஓட்டுகள். தலை சுற்ற வைக்கும் வித்தியாசம். உதகமண்டலம் 796 ஓட்டுகள், பாபநாசம் 1065 ஓட்டுகள், திண்டுக்கல் 1131 ஓட்டுகள், கிள்ளியூர் 1331 ஓட்டுகள் மற்றும் திருமயம் 1492 ஓட்டுகள்னு எல்லா இடங்கள்லயும் மிக குறைந்த ஓட்டு வித்தியாசத்துல தான் வெற்றி நழுவி இருக்கு பாஸ். வெற்றி யாருக்கு? இந்த 10 தொகுதிகள்ல 4 தொகுதிய திமுகவும் 2 தொகுதிய அதிமுகவும் பிடிச்சிருக்காங்க. மத்த இடங்களை பாஜக, காங்கிரஸ், பாமக, IUML தலா 1ன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. கூட்டணி ஆட்சி. இந்த 10 இடங்கள் கை நழுவுனதால தான் இன்னைக்கு காங்கிரஸ், விசிக மற்றும் இடதுசாரிகளோட ஆதரவோட விஜய் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. வரலாற்று சாதனை. தனி மெஜாரிட்டி கிடைக்கலைனாலும் எந்த அரசியல் பின்னணியும் இல்லாம வந்த முதல் தேர்தல்லையே 108 இடங்களை வாங்குனது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு இமயமல சாதனை தான் பாஸ். இந்த 4449 ஓட்டு வித்தியாசத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல இருக்கிற தூரம் ரொம்ப கம்மி பாஸ். ஆனா அந்த சின்ன தூரத்தை தான் காலம் அனுபவம்னு சொல்லுது. தனி மெஜாரிட்டி நூலிழையில தப்பினாலும் 108 இடங்கள்ல தளபதி அடிச்சிருக்கிற சிக்ஸர் அது ஒரு மாஸ் என்ட்ரி தான். இந்த 10 தொகுதிகள்ல தாவேகா ஜெயிச்சிருந்தா தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? விஜய் கூட்டணி ஆட்சி நடத்துறது சரியா இருக்குமா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 அதிரடி டேட்டா அப்டேட்டுகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் யாஷ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. இந்த நம்பர் மேஜிக் நியூஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பாய்.